அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் திமுகவோட சேர்ந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் 18 எம்எல்ஏக்கள் உட்பட 122 எம்எல்ஏக்கள். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டர்னச்சில தானே இருந்தாரு. மத்திய அரசுடைய பாதுகாப்புல தான் 4.5 வருஷம் ஓட்டினாரு. அப்புறம் எதுக்கு அவங்களை விட்டு 2024 வெளில போறாரு? எதுக்கு பாஜக கூட்டணி விட்டு வெளில போறாரு? வெளில போய் என்னெல்லாம் பேசினாரு அவர் கேளுங்க. இதுல நீங்க என்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு புதுசா இருக்குன்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் எவரிதிங் இஸ் தி ஓபன். ஏங்க அதுல ஒரு தப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை கூட நீங்க யாரும் கேட்கல. அவங்க வீக்னஸ் பயன்படுத்தினார். ஆளுங்கட்சி இவரு, முதலமைச்சர் இவரு, கல்லாப்பட்டியோட உட்கார்ந்துருக்கவர் இவரு. அவங்களுக்கு என்னங்க வீக்னஸ் இருக்கும்? வீக்னஸே இவர்களுடைய துரோக சிந்தனையே இவர் அம்மா வழியில இல்லைங்கிறது தான் அவங்களோட வீக்னஸ். கேளுங்க, அதை நீங்க யாருக்கும் உங்களுக்கு தெரியாதா? என்னங்க வீக்னஸ்? ஆளுங்கட்சி என்ன ராஜேஷ், நீங்க அங்க போயிருந்தா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி நீ முதலமைச்சர், நீங்க தலைவர், அவர் என்ன வீக்னஸ் பத்தி எடுத்து அவங்களை தூக்கிட்டு போக முடியும்? கேளுங்க, நான் ஜெயில இருந்தேன்ல, அப்பயே என்னை தேடி எம்எல்ஏக்கள் வந்தாங்க. நான் ஜெயில இருந்து வெளில வர்றேன், ஜூன் 3ஆம் தேதி வெளில வரேன். அன்னைக்கு அண்ணன் பழனியப்பன், தம்பி செந்தில் பாலாஜி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. என் நண்பர் வெற்றி, எல்லாமே எவ்வளவு பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன தேடி 40-50 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. நான் யாரையும் பிடிச்சி வைக்கல. நீங்க எல்லாம் டிவியை முன்னாடி போட்டு எந்தெந்த எம்எல்ஏ வருகையும் நான் டிவியில பார்த்து தான் வெளில போய் உட்காந்து அவங்கள பார்த்தேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் பழனிசாமி என்ன சொல்ற மாதிரி அம்மா என்ன கட்சியை விட்டு நிக்கிறதுனால எனக்கு நான் யாரோடையும் தொடர்புக்கே போகல. அதனால இதுல எனக்கு யாரையுமே பெருசா தெரியாது. வெற்றியை தெரியும், செந்தில் பாலாஜியை தெரியும், பழனியப்பன் அண்ணன் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. அதில் தெரிஞ்சவர்களே அவங்க ஒண்ணு ரங்கசாமி அண்ணன் 3 பேர் தான். பார்த்திபன் அவங்க அப்பாவை தெரியும். வேற யாரும் எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏக்களும் கிடையாது. புரியுதா? அவர்கள் எல்லாம் பழனிசாமியை செய்வது சரியில்லைன்னு எங்க கூட வந்தவங்க. அதனால அவங்க வீக்னஸ் பயன்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாரு. எவ்வளவு அல்பத்தனமா பேசுறாரு பாருங்க. சார், அது நீங்க ஏதோ ஒரு பதில என்ன எதிர்பார்க்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா மறைந்து அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பவும் அங்க ராஜேகால் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பி 10 நாள் கழிச்சு தான் எங்க சித்தியே பார்க்க போனேன். புரியுதா? அதனால என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பழனிசாமி எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கட்சியை விட்டு என்ன நீக்கியதற்கு காரணம் ரெட்டை இலை கிடைக்காது, ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும், அதனாலதான் அண்ணன் இருந்தா முடியாது, அதனாலதான் அண்ணனை நீக்கிட்டோம்பான்னு ரங்கசாமிட்டையும் சொல்லியிருக்காரு, இவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. பார்த்திபன் வெற்றியெல்லாம் சந்திக்க பயப்படுவார். அதனால வெற்றிட்டு சொல்லுவேன். அதனால இன்னைக்கு தான் நான் வந்துச்சு. என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சராக இருந்துக்கிட்டேன்னா. ஏன்னா அவ்வளவு ஹார்ட் கோர் அவரு ஆர்டினன்ஸ் ஃபாலோவர் ஆஃப் ஏஎம்எம்கே. கரெக்டா? அதான் உண்மை. அது மாதிரி நீங்க நான் வந்து பழனிசாமி மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாதுங்க. ஏதோ அரசியலுக்கு மை டெஸ்டினி ஹஸ் ட்ரான் மீ இன்டு பாலிடிக்ஸ் ஒன்ஸ் அகைன். பட் நான் வந்து அவங்க மாதிரி இப்படி இன்னைக்கு ஒன்று பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது, முந்தா நாள் ஒன்று பேசுறதுலாம் கிடையாது. என்னைக்கு என் பேச்சு ஒன்னாதான் இருக்கும். ஆமா ஆமா இல்ல நாங்க இல்லைங்க, திரு அண்ணாமலை அவர்களும் நாங்களும் தான் பேசணும். நான் டெல்லியில உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல. அதுக்கு முன்னாடி 27 முன்னாடி போய் பார்த்திருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி, என்னோடமும் ஓபிஎஸ் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார். நான் அன்கண்டிஷனலா நான் திருச்சியில இருந்து அறிவிச்சேன். ஏன்னா we didn't want to contest also. We were focusing only, we are only a regional party and we wanted to contest only in assembly. அதுல நாங்க அவருக்கு அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமா இருக்குன்னு நான் எந்த சீட்லயும் நிக்கலன்னு சொன்னேன். அவருடைய கோரிக்கையை ஏற்றுதா நான் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன்னே சொன்னேன். வேற வழி இல்லாம 2 சீட்ல நின்னோமே தவிர பாஜக எதுக்கு துரோகம் பண்ணுது? அவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்களும் வேணும் இல்ல அவங்களுக்கு நாங்களும் வேணும், பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும், திமுக வேணும். இதுல பிரச்சனையே பழனிசாமியும் அமமுகவும் ஒன்னா போக முடியாது. அதனால அது அவங்களால அது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால அவங்க அமைதி காக்குறாங்க. திரு நண்பர் அண்ணாமலை போன்ற
நண்பர்கள் மூலம் என்னை திரும்பவும் தொலைபேசியில் பேசி அவர் இல்லை அண்ணா நீங்கள் உங்கள் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும்னு பேசுகிறார். அவர் நான் வந்து எப்படிங்க முடியுன்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதானே தவிர சார் நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக தான் இருந்துட்டு வர்றேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாத்தி பேசிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சார் பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன். திருப்பி இல்லையா இல்லையா உங்களை மாதிரி மாற மாட்டேன் பிரதர்னா நான் வந்து எந்த பார்கெனிக்கும் போகல, எந்த ஆஃபர் வைக்கல, எந்த நெகோசியேஷன் கிடையாது. ஓப்பனாக தான் அடிக்கிறேன்.